வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்க்ளைமர். நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரி பர்சன் கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை செல் ஆர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல. இது நம்மளோட என்டையர் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. அண்ட் இதில் காட்டுற எல்லா நம்பர்ஸுமே ஓரளவுக்கான அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் மட்டும்தான். பாஸ் டேட்டா வச்சுட்டு ஃபியூச்சரை நம்மளால் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ரிசர்ச்சும் சேர்த்து பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் வியூ பாயிண்ட், வியூ டேக்அவே அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் இந்த சீரீஸில் போட்டுட்டு வரோம். ஸோ வித் தட் நோட், நம்மளோட ஜிஎக்ஸ் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் அப்டேட் பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் மிட் புல்லிஷ். ஸோ பேசிக்காக மார்க்கெட் வந்து ரிகவரி மோட் நோக்கி போயிடுச்சு. ஸோ கப்பல் ஆஃப் புது இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஆல்ரெடி லோவில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஜென்ரலாக சைட்வேஸ் வந்து ரொம்ப காமன். இப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வர்றதுனால பீப்புள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ கீ நியூஸஸ் பார்த்துட்டு மார்க்கெட்டோட ஃபிகர்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீ நியூஸஸ் செக்டார் வைஸ் இன்னைக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம செக்டார் வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரான், வாஷிங்டன்லேருந்து வந்த நியூஸ் என்னென்னா அந்த 2 வீக்ஸ்க்கான சீஸ்ஃபயரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். நெகோஷியேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ். வேர்ல்ட் பேங்க் சீஃப் வந்து அஜய் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, யூஎஸ் ஈரான் வார் வந்து கன்க்ளூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போஸ்ட் ஜாப் வார் கிரைசிஸ் நிறையா வரும். ஏன்னா ஆல்ரெடி சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு, எனர்ஜி இன்ஃப்ளேஸ் ஆயிடுச்சு, டெப்ட் நிறைய இடத்துல கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாப் இன்செக்யூரிட்டி வந்து குளோபலாகவே நிறைய ஆஸ்பெக்டில் போயிட்டுருக்கு. இந்தியன் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் 2026. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிற ரீசன் வந்து யூஎஸ் ஈரான் வார் தான். பட் ஸ்டில் ஆர்பிஐ போட்டிருந்த கம்ஃபர்ட் ஜோனான 4% கீழே தான் இருக்குது. ஒரு 0.6% கம்மியாக இருக்குது. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் April 15th ஆன் டேட் வரைக்கும் 666 crores வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 568 crore கிட்ட விற்றுருக்காங்க. ஸோஃபார் எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறத டிஏஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு சஜஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி க்ரூட் ஆயில் ப்ரைஸு இருக்குது. இந்த இம்பேக்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஸோ கார்ப்பரேட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் விப்ரோவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து டுடே வருது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுறது வந்து டிவிடெண்ட்டு பைபேக் பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கம்பெனிஸ் ஆல்ரெடி வந்து நிறையா அக்விசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடி வாங்கியிருக்கும். காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விப்ரோ வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. பிரிகேட் என்டர்பிரைசஸ் வந்து 7,200 crore ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டயர் 1 சிட்டிஸை டார்கெட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி இருக்குது. இது பிரிகேட் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். வேதாந்தா சத்தீஸ்கர் பிளான்ட்டில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. வேதாந்தா ரிசோர்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 14 ஃபேட்டலிட்டிஸ் வந்து இருக்குது. 14 பேர் இறந்துட்டாங்க பாய்லர் பர்ஸ்னால. இதனால் சத்தீஸ்கர் ஆப்ரேஷன்ஸ் வந்து தற்காலிகமாக முடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இப்போ வர்றதுனால. ஸோ இது வேதாந்தாக்கு பேட் நியூஸுங்கிறது தாண்டி ஃப்ரம் அன் ஹியூமனிடேரியன் ஸ்டாண்ட் பாயிண்ட் இட் இஸ் ரியலி எ பேட் நியூஸ் டு ஹியர். செக்டார் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் வந்து 2.21 crore ரயில்வே கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1.12 நாக்பூர் டிவிஷன்லையும் 1.09 crore வந்து சேலம் டிவிஷன்லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் டிஃபென்ஸ் செக்டர் ஆர் டெலிகாம் செக்டர் ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. இது ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு இன்னொரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற செக்டராக இருக்கும். பாசிட்டிவான நியூஸ் டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ வித் தட் நோட், மார்க்கெட்டோட ஓவர்வியூ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்னைக்கு ஓவரால் சைட்வேஸ் தான். ஸோ ஒரு மாதிரியான மிட் அப்படியே தொங்கிட்டே முடிஞ்சிருச்சு. நெய்தர் புல்லிஷ் நார் பீரிஷ். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சு. ஓவரால் முடிக்கும் போது -0.36%. பட் கம்ஃபர்டபுளாக 24,143ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 77,828ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால்.
செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் 0.3% அப்பு, ஆட்டோ சம்மடி -1.8% அப்பு, ஐடி 0.9% அப்பு டவுன், எனர்ஜி 0.6 டவுனு, ஃபார்மா 0.5 டவுனு, மெட்டல்ஸ் 1.2% அப்பு, எஃப்எம்சிஜி அப்படியே அந்த ஒரு ஸ்டாக்னண்டான பொசிஷனில் இருக்குது. டிஃபென்ஸ் 0.8, க்ரீன் எனர்ஜி 1.5, ரியல் எஸ்டேட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே 0.4% அப்பு. ஸோ இன்றைக்கான டாப் மூவர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மினரல் டெவ்கார்ப். ஸோ பேசிக்காக சர்ஜ்டு 16%. ஸோ ஆல்மோஸ்ட் 16% வந்து சர்ஜ் ஆயிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ட்ரேடிங் வால்யூம் இந்த மந்தில். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கான ரீபவுண்ட் டிமாண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ டொமஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்னால ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் புஷ் ஆயிருக்கு. அண்ட் க்ரீன் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ க்ரோத் ஃபேஸில் இருக்குது. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இருக்கட்டும் 33% மார்ச் லோவில் இருந்து ஓவரால் அப்பாக இருக்குது. ஐபிஓ பொசிஷனை ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க, பெட்டரான நியூஸாக இருக்குது. அண்ட் சூஸ்லான் எனர்ஜி பற்றி ஆல்ரெடி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தோம். அது இன்றைக்கான மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் இந்த மாதம் மட்டும் 20% கிட்ட அப்பாக இருக்குது. ஜேஎம் ஃபினான்ஷியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30% அப்சைட் ஸ்ட்ரீம் இது போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் 21.6% அப்பு, குவார்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ரைஸிங் நல்லா இருக்குது. அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் சர்ஜ், இது வந்து ஐடி பிபிஓ கைண்ட் ஆஃப் கம்பெனி. ஐடி செக்டார் வந்து திருப்பி ரீபவுண்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் வந்து அதில் வந்து ஒரு ஹோல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 330 வரைக்கும் போகுங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சர்ஜ் ஆகி ஒரு 15.6% இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டன் கம்பெனி மெயினாக ஜுவல்லரி, கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனதுனால ஜுவல்லரிக்கான டிமாண்ட் இதெல்லாம் டிக்ளைன் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்னால இது ட்ராப் ஆயிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்கு Q4 ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து 82% கிட்ட இயர் ஆன் இயர் லோயர் ஆயிருக்கு. ஸோ இது ப்ரிடாமினெண்ட்டாக பிஎஸ்என்எல்ல இருந்து வர்ற ஆர்டர்ஸ் எதுவுமே ப்ராப்பராக டெலிவர் ஆகலை. ஸோ பிஎஸ்என்எல்லோட ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த தேஜஸ் நெட்வொர்க்கோட டிமாண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு டாட்டா ஓன் பண்ணுற கம்பெனி குரூப்பு. ஸோ பிஎஸ்என்எல் தான் ப்ரிடாமினன்ட் ஆஃப் கஸ்டமரு. அண்ட் அவங்களோட ஃபோர்காஸ்ட்டுமே என்னங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலங்கிறதுனால விழுந்திருக்கு. ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே டிக்ளைன் ஆகுது. இப்போது வார் டென்ஷன்லாம் முடியுதுனால இது ஒரு சைக்கிளிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நாளைக்கே வார் திரும்பி ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருந்தால் ஓஎன்ஜிசி ஸ்டாக் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபார்மா செக்டார் பொறுத்த வரைக்கும் சில யூஎஸ் சைடில் இருந்து சில காஸ்ட் ப்ரெஷர்ஸு அப்புறம் டேக்ஸ் ப்ரெஷர்ஸ்லாம் வர்றதுனால Q4 ஏர்னிங்ஸ் செஷன் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி தெரிலங்கன்னா கொஞ்சம் வீக்கனாக இருக்குது. பட் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் கரண்ட்டாக நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது. கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்பிஎஸ்சி செக்டரே என்டையராக ப்ரெஷர் இருக்குது. பிகாஸ் எல்லா ஃபினான்ஷியல் செக்டருமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சர்டனிட்டி, அதாவது 2026 2027 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேசிங் அன்சர்டனிட்டி நோக்கி போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் செக்டரே எல்லாமே ப்ரெஷரில் இருக்கிறதுனால அது இன்றைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு, பவர் ஃபினான்ஸ் கார்ப் ஸ்பெஷலாக நான் இதை வாட்ச் பண்ண சொல்லுவேன். ஏன்னா டிப்போட நியரஸ்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ க்ரீன் எனர்ஜி ஆன ட்ரெண்ட் இருக்கிறதுனால இது ஸ்பெசிஃபிக்காகவே க்ரீன் எனர்ஜி பவர் செக்டார்ஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனி. ஸோ க்ரோ ஆகுங்கிற வாய்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. விப்ரோ நிறைய ஐடி கம்பெனி, நிறைய அதர் கம்பெனிஸ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. டாலரில் ஏர்னிங்ஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து அவங்களோட ஆர்டர்ஸுமே இப்போ கொஞ்சம் பைப்லைன் செட் பண்ணிட்டு வராங்க. ப்ராப்பராக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பைபேக் அப்டேட்ஸ் இருக்கிறதுனால விப்ரோட ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கான மார்க்கெட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வரைக்கும் April 7 டாப் கெய்னராக இருந்திருக்கு, +2.73%. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஐடி சர்வீஸ், இன்ஜினியரிங், R&D செக்மெண்ட் இவங்ககிட்ட இருக்குது. ஏஐக்கான நிறைய டீல்ஸ் வந்து பைப்லைனில் வச்சுருக்காங்க. பட் என்னோட தனிப்பட்ட இது வந்து கொஞ்சம் காஸ்ட் விழுந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸு, டாடா ஸ்டீலு அண்ட் பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கு. இவங்க வந்து மேக் இன் இண்டியா, டிஃபென்ஸு இந்த மாதிரியான இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கலி நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் டிஃபென்ஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டிக்யூப் ஸ்பேசஸ் பேசிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. 52 crore வந்து ஒரு 5 இயர்க்கான ஒர்க் ஸ்பேஸ் டீல் வந்து பெங்களூரில் வந்து சைன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் இது சர்ஜ் ஆகிருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஒரு நல்ல ப்ரைஸ் டீலில் வந்தால் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இது ஜஸ்ட் இந்த ஒரு நியூஸ்னால சர்ஜ் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்டர் நோட்டுக்கு வந்து தேஜஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஹை ரிஸ்க்கு நான் ஃபோர்ஸி பண்ணுறேன். குறிப்பாக பிஎஸ்என்எல்லால் இன்னும் காங்க்ரீட்டாக என்ன நெக்ஸ்ட் விசிபிலிட்டி பிளான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்ல முடியல. மாருதி சுசுகி 2 ரீசனால நான் வெயிட் அண்ட் வாட்ச் சொல்கிறேன். ஒன்று வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெல்லி பொறுத்த வரைக்கும் ஈவியில் புதுசாக ஒரு பாலிசி போட்டிருப்பாங்க. ஸ்மால் இவிஸ் லைக் 30 lakhsக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோட் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ மாருதி இன்னும் ஈவிக்குள்ளே ப்ரிடாமினெண்ட்டாக வரல. டாடா மோட்டர்ஸ் மாதிரி சிஎன்ஜி பெட்ரோல் ஹைப்ரிடுங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க அந்த செக்டரில் லேக் ஆகுறாங்கங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதனால் ஸ்டாக்ஸ் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயில் ஆட் செக்டாரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். 1200 1100ங்கிற ப்ரைஸில் இருந்தால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏவியேஷனுமே ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இண்டிகோ ஸ்டாக் அவாய்ட் பண்ணலாம். ஓலா எலக்ட்ரிக் என்ன தான் ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு பேட்டரியில் ஒரு புது டெக்னாலஜி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டாக் வந்து கொஞ்சம் சடனாக ஒரு 8% கிட்ட 6 to 8% கிட்ட க்ரோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஏன்னா பீப்புளுக்கு வந்து இந்த கம்பெனி மேலே இருந்து நம்பிக்கை ப்ரிடாமினேட்டாக போயிடுச்சு. டிசிஎஸ், பஜாஜ், ஏத்தர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ப்ரிடாமினேட் செக்டருக்குள்ள வந்துட்டாங்க. இந்த கம்பெனிஸ் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அவங்களால பேக் டு மார்க்கெட் வர முடியும். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்ச் எதுவும் இல்லை. கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டும் சரி, சில்வரும் சரி. சில்வர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.3%. க்ரூட் ஆயிலுமே ஆல்மோஸ்ட் அந்த சேம் ப்ரைஸ் 96. யூஎஸ் டாலருமே 93, 94ங்கிற ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காஷியஸ்லி ஃப்ளாட் ஆர் மிட் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி, ஐசிஐசிஐ பேங்க். ஸோ அஃப்கோர்ஸ் ஐடி சைடில் வந்து விப்ரோ பாருங்கள். ஏன்னா அதோட Q4 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அது எப்படி மூவ் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணோம். மெட்டல் ஸ்டாக்கிங்கில் ஒரு நல்ல மொமெண்டம் தெரியுது. க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸுமே காஷியஸாக இருங்க. சூஸ்லான் எனர்ஜி ஸ்டாக் பற்றி ஸ்பெசிஃபிக்காகவே லாஸ்ட் 5 இயர் டேட்டா அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லாவது நம்ம பேசின விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருந்தால். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.